ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.7 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன் எஃப் வந்து எக்ஸ் டு ஒய் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வேர் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து ஆர் தான் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப், எஃபோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? வேர் எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, -2 -1 0 3. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எஃபோட வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிடும். கரெக்டாக? அப்போது எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூஸில் இருக்குது, -2 வச்சு -1 வச்சு 0 வச்சு 3 வச்சு அது எல்லாமே கேல்குலேட் பண்ணுறோம். கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, ஆன்சர் வந்து 2 1 -2 7 அப்படின்னு வருது. ஓகேவா? அதை ஃபங்க்ஷனாக எழுதணுன்னா எப்படி எழுதணும், -2 2 -1 -1 0 -2 3 7. ஓகேவா? ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எஃப்க்கு எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் எஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து போன சம்லேயே நான் படிக்க சொல்லியிருந்தேன். என்னது, ஈச் எலமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப், அதாவது ஒரு இந்த ரெண்டு சைட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சைடில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இன்னொரு சைடில் வந்து ஃபேக்டர்ஸ், அதாவது ஆப்போசிட்டாக ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதில் பாருங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. கரெக்டாக? எக்ஸோட எல்லா ஃபேக்டர்ஸ்க்கும் எஃப் இன்னொரு ஃபேக்டர் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈச் எலமெண்ட் இன் டொமைன் ஆஃப் எஃப் has a unique image. So f வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா?